தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்க. ராசி அதிபதியாகிய குருவே பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துட்டு இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு போனாலும் உச்சம் பெறும் பொழுது வேற மாதிரியான வாழ்க்கை மாற்றங்கள் வரும். இந்த மாதிரி வியாபாரிகள், வேலையில் இருக்கிறவங்க, தொழிலதிபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண விஷயத்துல வந்து மல்டிபிள் சோர்ஸ்ல பணம் வர்றது, இன்னொரு இன்கம் பண்ணக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் இன்னொரு ஒரு 5 வியாபாரம் 5 பொருள் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு 7-8 பொருள் பண்றது, ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறது, அபிவிருத்தி பண்றது, எக்ஸ்பான்ஷன் பண்றது, அப்புறம் வரவேண்டிய பணமெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக பண்றது, கூட்டு தொழிலாக பண்றது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்றது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பயங்கரமாக பண்ணுறது, வெளி மாநிலத்தில் போய் நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது, வெளிநாடு கொண்டு போகிறது, இது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இடம் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒரு மாதமாக, அடிப்படையான ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் இருக்குதுங்க. மற்ற கிரகமாகிய ராஜயோகாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்திலே இருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார், தப்பு இல்லை. அதே மாதிரி சுக்கிரன் 6லும் 7லையும், புதன் சூரியன்லாம் வந்து நல்ல இடத்துல இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த திருமண விஷயங்கள், சுப விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பல நாளாக நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், விசா கிடைக்காம இருக்குது, இந்த தடவை கிடைக்குமா அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன்கிற எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறனாலையும், சனி 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறப்போ ஒரு முயற்சின்ட்டே போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள், இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார், அது மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை கொடுக்கக்கூடியது, சில ஆக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலையிலையும் கொஞ்சம் ப்ரொஃபைல் மாறக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த மாதிரி டொமைனில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் மாறுறது, அல்லது ப்ராஜெக்ட்ஸ் மாறி கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குது. சில பேர்த்துக்கு வந்து கிளைண்ட் சைட்டுக்கு போகக்கூடியது, கொஞ்சம் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடியது, இதெல்லாமே வந்து நமக்கு கண்டிப்பாக 2026 ஜூன் மாதம் பிறக்கும் பொழுது நல்லாவே நம்மளுடைய வாழ்க்கை மாறுது, கொஞ்சம் வேற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் காட்டுது.